பதட்ட சூழ்நிலையிலே இருக்கிறாங்க. ஒரு விதமான ஒரு டிப்ரஷன் மூட்லயே இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக இந்த பெண் குயினுடைய அந்த சீனை வைத்து மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு மீம்ஸையும் சரி, வைரலான தாட் ப்ராசஸையும், வைரலான அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய சிந்தனையை இந்த பெண் குயினுடைய அந்த மூவ்மெண்ட் தெள்ளத் தெளிவாக காமிச்சிருக்குது. ஏன்னா பல பேர் வாழ்றதுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நம்ம தனித்துவமாக தெரிய வேண்டும் என்றால் நம்ம எடுக்கக்கூடிய பயணங்கள் தனியாக இருக்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்தமான அந்த கூட்டத்தை எப்பவுமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அந்த கூட்டத்தை கூட நம்ம சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஈவன் தோ நம்மளுக்கு தெரிந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தூரம் பெரிதாக இருந்தாலும் அது சர்டைனாக திரும்பி வர்றதுக்குரிய வாய்ப்புகளே இல்லைன்னு தெரிஞ்சா கூட அந்த துணிவான முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறத பெண் குயின் சொன்னதாக ஒட்டுமொத்தமான இந்த சமூக வலைதளமும் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறது. எது எப்படியோ, ஆனால் இதே பெண் குயினை போன்றுதான் தமிழகத்தையும் நான் பார்க்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு 2000 ஆண்டுகளாக பல்வேறு அடிமைத்தனத்தை முன்னெடுத்து சென்றிருக்கக்கூடிய ஒரு விதமான அடக்குமுறை அரசியலையும் சரி, அடக்குமுறையான அந்த டிப்ரெஷன் மோடுக்கு தமிழர்களை சென்று சேர்த்த பல்வேறு ஆதிக்கத்தை எதிர்த்து மூர்க்கத்தனமாக இன்றைக்கு ஒரு 100 ஆண்டு காலமாக பல்வேறு சிக்கல்களை, அடிமைத்தனத்தை உடைத்து இன்னைக்கு தமிழ்நாடு வேறு ஒரு பாதையில் பெண் குயின் மாதிரி சென்று கொண்டு இருக்கிறதற்கு மிக முக்கியமான ஆராய்ச்சி. பெண் குயின் மாதிரி சர்டைனான டெத்தை நோக்கி தமிழகம் செல்லவில்லை. தமிழகம்